மற்றவங்க சொல்கிற குறைகளை பார்த்து வருத்தப்படாதீங்க. நிறை உள்ளவங்ககிட்ட என்றைக்குமே குறை சொல்கிற புத்தி இருக்காது. தெளிவாக இருங்க, இல்லைன்னா மனக்கவலை நம்மளுக்கு தான். ஏன்னா தேவை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்மளை விட்டு செல்கிற உறவுகளானது ஏராளம். கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு நினச்சி புலம்பாதீங்க. ஏன்னா மரத்துக்கு கூட கோடை காலத்தை வச்ச கடவுள் வசந்தத்தையும் வச்சிருக்கும்போது உங்களை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டுடுவாரா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படும் போது இந்த மாதிரியான ஒரு டவுட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் கடவுள் மேலே. ஆனால் இதுவே ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கடவுள் தான் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வும் எல்லாரோட மனசுலேயும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு துன்பமானது எப்போவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசி எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணிக்கடியில் தானாகவே தங்கிடும். அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதும் அமைதியாக இருங்க, தானாகவே எல்லாமே அடங்கிடும். நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா பிரச்சனையை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனையை எதிர்த்தும் பிரச்சனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை ஒன்றும் எதிரி கிடையாது. நீங்கள் கொட்டி தீர்க்கிறதுக்கு அசைவில்லாமல் இருக்கிற நம்மளை 100% முன்னேற வைக்க துடிக்கிற சாவி தான் அது. அதனால் பிரச்சனை வரும்போது அதை நம்ம முன்னேறதுக்கான ஒரு பாதையாக மட்டும் நம்ம யோசித்தாலே நம்மளுக்கு அந்த பிரச்சனை மேலே இருக்கிற பயமானது கண்டிப்பாக குறையும். ஒரு பிரச்சனை முத்துது அப்படின்னா அது முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். முத்துதே அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அதோட முடிவு நெகட்டிவாக இருந்தால் கூட உங்களோட மனசை தேத்திக்கோங்க. பெரிய பிரச்சனையாகவே இருந்தால் கூட அதுக்கான தீர்வு அப்படின்றது ரொம்ப சின்னது தான். பெரிய பூட்டை திறக்கிற சாவி மாதிரி. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தோல்வியும் பிரச்சனைகளையும் உங்களை நெருங்க கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைக்கு 2 காரணம்தான். 1, பேசி பேசியே பெருசாகும். 2வது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலே அந்த பிரச்சனை பெருசாகுது. நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை நம்ம வெளியில் தேடுறதே பிரச்சனை தான். அதுக்கான தீர்வை உங்ககிட்ட தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு முடிவு வரும். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு ஓய்வெடுங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, அதுக்கப்புறம் செயல்படுங்க. எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பாக சுமூகமாக முடியும். நிதானம் ஒன்று தான் உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரும். எல்லா பிரச்சனைக்குமே பொறுமையை தவிர வேற ஒரு பரிகாரமே இல்லை. என்னதான் தண்ணின்னு தவிச்சாலும் கூட கடல் நீர் உங்களை வேடிக்கை தான் பார்க்கும். அதை நீங்கள் பருக முடியாது. அதே மாதிரி நீங்கள் என்னதான் பிரச்சனைன்னு தவிச்சாலும் சமுதாயம் உங்களை வேடிக்கை தான் பார்க்கும். நீங்கள் மனசு வைக்கலன்னா அந்த பிரச்சனை முடியவே முடியாது. தன்னை மாதிரி தானே மற்றவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அப்படின்னு உணர்ந்து தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதை உணராதவங்க தான் உறவையும் நட்பையும் உதறிட்டு போயிடுதாங்க. அதனால் முக்கியமான உறவுகள்கிட்ட நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனை முத்தி வருது அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ளஸ் அமைய போதா இல்லை மைனஸ் அமைய போதான்னு நம்மளுக்கே தெரியாது சில சமயத்தில். இருந்தாலும் அந்த ஒரு முடிவை நம்ம ஏற்றுக்கிட்டாலே நம்ம மனசளவில் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த டயத்தில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராகவே அந்த விஷயம் முடிவுக்கு வரும். ஏன்னா ஒரு உறவுகளுக்கிடையே ஒரு சில பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காம இருந்தாலும் அதே வழியோட நம்ம தினம் நம்மளோட வாழ்க்கையை கடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கூட தோணும். ஸோ தெளிவாக முடிவெடுங்க. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. மற்றவங்க சொல்கிற